அமெரிக்காவோட ஒரு F-15 போர் விமானம் ஈரான்ல சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சு. ஆனா இப்படி சுட்டு வீழ்த்தப்பட்டதுக்கு அப்புறமா ஏகப்பட்ட செய்திகள் அது தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இப்போ லேட்டஸ்டா ஒரு வெர்ஷன் வந்திருக்கு. எப்படி இந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதுன்னு எல்லாருக்கும் தெரியும். தொடர்ந்து நம்ம செய்திகளை பார்க்குற நபர்களுக்கு தெரியும். இந்த ஒரு விமானம் அமெரிக்காவோட F-15 போர் விமானம் ஈரானுக்குள்ள சுட்டு வீழ்த்தப்பட்டது. ப்ராஜெக்ட் 358ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு லாய்டரிங் மிஷன் ட்ரோனால இருக்கலாம், இல்லை ஈரானோட ஏதாச்சும் ஒரு சர்ஃபேஸ் டு ஏர் மிசைலாக இருக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ அமெரிக்கா ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகளை பார்க்குறப்போ அந்த பைலட் கண்ட அந்த ஒரு காட்சி, ஸ்வான் ட்ரோன் கூட்டம் ஜெலிஃபிஷ் மாதிரி ட்ராவல் ஆகிட்டு இருந்தது. அது ஈரானோட ட்ரோனே கிடையாது. இதை வந்து ஈரான் ட்ராப்பாக செட் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த விமானம் மாட்டிக்குச்சு. இன்னும் சில செய்தி ஊடகங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அது இஸ்ரேலோட ட்ரோன், இல்லை அது அமெரிக்காவோட ட்ரோன்னு சொல்லிட்டு ஆளுக்கு அவங்களோட வேர்ஷனை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் ப்ராப்பராக வந்து நிறைய மிலிட்ரி அனலிஸ்டால ஒரு முக்கியமான ஒரு தியரி சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் நடந்திருக்கும். அமெரிக்கா செய்த ஒரு மிகப்பெரிய தவறு. ஈரான் விரிச்ச அந்த வலையில் எப்படி அந்த விமானம் சிக்குச்சுன்னு சொல்லி அதை பற்றின தகவல்களை இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே தம்பிக் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். இந்த செய்தி எப்படிப்பா முதல்ல பிரேக் ஆகுது? ஏன்னா கடந்த 2-3 நாட்களாக பார்த்தோன்னா ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு டாபிக், டிஃபென்ஸ் சர்க்கிளில் இது ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்காக மாறிட்டு இருக்கு. அப்போ இந்த செய்தி யார் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணான்னு பார்த்தோன்னா CNN ஒரு ஆர்டிக்கிளை வெளியிடுறாங்க. அதாவது அந்த பைலட் சொன்னதாக சொல்லி ரொம்ப அந்த இன்னர் சர்க்கிளில் இருப்பாங்கல்ல, இப்போ அவரை வந்து பத்திரமா வச்சுருக்காங்க. அந்த இன்னர் சர்க்கிளில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸை வச்சு அந்த ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தாங்க. அந்த செய்தியில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஏலியன் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருந்துச்சு. நான் வந்து கீழே என்னை சுட்டு வீழ்த்தினதுக்கப்புறமா, என்னோடய விமானத்தை சுட்டு வீழ்த்தினதுக்கப்புறமா நான் கண்ட அந்த காட்சியில் ஏலியன் கிரியேச்சர் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்வான் ட்ரோன் கூட்டத்தை நான் பார்த்தேன்னு சொல்லி ஒரு வார்த்தையை அதில் சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப பெரிய ஒரு பேசு பொருளாக மாறிடுச்சு. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோன்னா, இது வரைக்கும் யாரும் பேசாத ஒரு விஷயம், அதுவும் அவர் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தை. அப்போ அமெரிக்காவோட இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸ், அவங்களோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி எப்படி ஒரு தொழில்நுட்பம் ஈரான் கிட்ட இருக்கான்றதை கெஸ் பண்ண தவறிட்டாங்களான்னு சொல்லி பல கேள்விகளை எழுப்புச்சு. இதோட சீரியஸ்னஸ் அமெரிக்காவுக்கு புரிஞ்சிச்சு. இப்போ இதோட தொடர்ச்சியாக ஒவ்வொரு தியரிஸாக சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது இந்த இன்சிடெண்ட்டை அவர் டிஸ்கிரைப் பண்ணிட்டாரு. ஆனால் இது என்னன்னு சொல்லிட்டு டெக்னிக்கலாக நான் இப்போ சொல்கிறேன். இதை மெஷ்ட் ஸ்வாம் ட்ரோன்னு சொல்லுவாங்க. இதை அந்த பைலட் சொன்னார்ல, அந்த ஜெல்லிஃபிஷ் ஸ்ட்ரக்சர்டு ஸ்வாம் ட்ரோன் கூட்டமானது, இதை வந்து டெக்னிக்கல் டேர்ம்ஸில் பண்ண முடியும். அதுக்கான ப்ராஜெக்டில் இப்போ எல்லோரும் இறங்கியிருக்காங்க. மெஷ்டு ஸ்வாம் ட்ரோன் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு ட்ரோன் ஷோவுக்கு போகிறோன்னு வைங்க, ஒவ்வொரு ட்ரோனும் பார்த்தோன்னா அதோட கம்யூனிகேஷன்ஸை ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஆனால் அந்த மெஷ்டு ட்ரோன் கான்செப்ட்டில் என்ன பண்ணுவோம்னா ஃபிசிக்கலி ஒரு கனெக்ஷன் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு FPV ட்ரோன்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த ட்ரோன் கூட்டத்தில் ஒரு 100 ட்ரோன்கள் இருக்குன்னு வைங்க. அதில் ஒன்று மதர் ட்ரோனாக ஆக்ட் ஆகும். அந்த மதர் ட்ரோன்லேருந்து வரக்கூடிய கம்யூனிகேஷன்ஸை வச்சு இந்த ட்ரோன் கூட்டங்கள் ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகி அதோட இலக்கை நோக்கி போகும். இதில் நிறைய அட்வான்டேஜஸ் ஆனது இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஆனால் அட்வான்டேஜஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ GPS டினைட் என்விரான்மெண்ட், அந்த இடத்துல வந்து கம்யூனிகேஷன்றது கம்ப்ளீட்டாக ஒரு ஜோனில் கட் ஆகுதுன்னா, இந்த ட்ரோன்கள் வந்து வானத்தோட ஒரு குறிப்பிட்ட உயரத்தில், நம்ம பூமியிலேருந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் பறந்துட்டு இருக்கப்போ எந்த ஒரு ட்ரோனுக்கு சிக்னல் கட் ஆகுதுன்னு சொல்லி அதை கட் பண்ணி விட்டுரும். அது லாஸ் ஆனதுக்கப்புறமா இந்த இடத்துல பிரச்சனை இருக்குது, இந்த ஒரு பாதையை நம்ம பயன்படுத்த வேண்டாம்னு சொல்லி கம்ப்ளீட்டாக அந்த ஒரு பாதையை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடும். இது முதல் அட்வான்டேஜ். இரண்டாவது என்னன்னா, மிகப்பெரிய அளவுக்கு க்ளவுடி என்விரான்மெண்ட்ஸ்லையும் இல்லை ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் எதிரி மேலே பண்ணுன்றப்பையும் ஹெவி டேமேஜ் எடுத்து கொடுக்க முடியும். இதை பயன்படுத்தி ஃபைட்டர் ஜெட்ஸை சுட்டு வீழ்த்துறதுக்கான அந்த முயற்சிகளில் இறங்க முடியும். இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருந்தாலும் ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்குது. இப்போதைக்கு பார்த்தோன்னா இது ஆக்டிவாக வந்து எத்தனை நாடுகள் கிட்ட இருக்குன்றது தெரியல. ப்ராஜெக்ட்டில் ஈடுபட்டிருக்காங்க. ரஷ்யா கிட்ட இதுக்கான ப்ராஜெக்ட் இருக்குது, சீனா கிட்டையும் இருக்குது, அமெரிக்காவும். இப்போ அவங்க ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ண அந்த LUCAS ஈரானோட ஷாகித் ட்ரோன்களோட அமெரிக்கன் வெர்ஷன், அதுலேயும் வந்து இதை ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதில் அவங்களால சக்ஸஸ் அடைய முடியல. ஸோ அதில் சில பிரச்சனைகளும் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. இதுதான் அதுக்கான டெக்னிக்கல் கான்செப்ட். அந்த மாதிரி பண்ண முடியும். அதை மேபி ஈரான் பண்ணாங்களான்றதா இந்த இடத்துல அமெரிக்கா எழுப்பியிருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. அவங்க பண்ணாங்களா இல்லையான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அமெரிக்கா இதுக்கான காரணங்களா என்னென்ன சொல்றாங்கன்னு பார்த்துருவோம். ஒவ்வொன்றும் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு வித்தியாசமான ஒரு கதையாக இருக்கும். இதில் சில விஷயங்கள் வந்து கவனிக்க வேண்டியது. ஒன்று என்னன்னு பார்த்தோன்னா, இந்த ஃபைட்டர் பைலட்ஸுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. குவைத்தில் அமெரிக்காவோட 3 F-15 போர் விமானங்கள் வீழ்த்தப்படுது. அந்த 3ல் ஒரு பைலட் தான் ஈரானுக்குள்ளே வீழ்த்தப்பட்ட, அதான் ரெஸ்கியூ பண்ணி கூட்டு வந்தாங்கல்ல, 2 ஒரே ஆளுங்க தான். ஒரு 33 நாட்கள் இடைவெளியில் ஒரு மனுஷன் 2 ஃபைட்டர் ஜெட்ஸ் ஷாட்டவுன்லேருந்து எஸ்கேப் ஆகியிருக்காரு. ரொம்ப பெரிய ஒரு விஷயம் இதெல்லாம். அதனால அவருக்கு வந்து சைக்காலஜிக்கலாக ஏதாச்சும் பிரச்சனை இருந்திருக்கலாம். ஒரு விமானி ஒரு
ஹை ஸ்ட்ரெஸ் மிஷனில் ஒரு வார் ஜோனில் இருக்காரு, அவருக்கான கோஆர்டினேட்ஸ் இந்த அளவுக்கு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கோஆர்டினேட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, அதில் ஈடுபடுறப்போ சைக்காலஜிக்கலாக உங்களுக்கு பிரச்சனை வரும். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து ஒரு மாதத்துக்குள்ள 2வது முறையாக சுட்டு வீழ்த்தப்படுறப்போ அவரோட அந்த ஆப்டிக்கல் இல்யூஷன்ஸ்னால இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, அவருக்கு அந்த பிம்பமானது உருவாயிருக்கலான்னு ஒரு கதையை கிளப்பி விட்டாங்க. இதை கதை மட்டும் சொல்ல முடியாது, டெக்னிக்கலி பார்த்தோன்னா இதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆனது இருக்கு. ஸோ ஒரு ஃபேக்ட்டுக்கு வந்து ப்ராப்பரான ப்ரூஃப் இல்லைன்றப்போ ஒவ்வொரு தியரிஸுமே இந்த இடத்துல பெருசாக பேசப்படும். இது ஒரு தியரி. 2வது என்ன சொல்றாங்கன்னா, ஈரான் வந்து உண்மையிலே ட்ரோன்களை லான்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த ட்ரோன்கள் அந்த இம்பாக்டை கொடுக்குறப்போ அந்த விமானி அந்த விமானத்தை கண்ட்ரோல் கேட்க ட்ரை பண்ணுறப்போ அது ஓவராக ஸ்பின் ஆகும். அப்படி ஸ்பின் ஆகுறப்போ ரிப்பீட்டடாக ஒரு ஆப்ஜெக்டை பார்க்க முடியாமல் இருக்கிறதுனால அந்த ஒரு சில ட்ரோன்கள் இந்த மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திக்கலாம். ஆக்சுவலாக ரெண்டுமே ஆப்டிக்கல் இல்யூஷன் தான். ஆனால் ஒன்று அவருக்கு இருந்த ஸ்ட்ரெஸ்னால, இன்னொன்று அந்த விமானத்தோட ரொட்டேஷனால ஏற்படுத்தலாம் சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக இன்னொரு தியரி என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து இஸ்ரேலோட ட்ரோன்கள் தான். இஸ்ரேலோட ட்ரோன்கள் வந்து ஈரானை நோக்கி போகிறப்போ அதை ஆக்சிடென்டலாக இந்த விமானி வந்து பார்த்துட்டு என்ன இவ்வளோ ட்ரோன்கள் உள்ளே போகுதுன்றதை பார்த்துட்டு அந்த டைமில் அவர் சுட்டு வீழ்த்தப்பட்டதுனால அதை ஈரானோட ட்ரோன்களாக மிஸ் ஐடென்டிஃபை பண்ணிருக்கலாம் சொல்லி இந்த 3 தியரியும் சொல்கிறாங்க. முதல்ல இருக்கிறது அந்த மெஷ்டு ட்ரோன் கான்செப்டில் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ இவங்க சைடு வெர்ஷன்றதை சொல்லிட்டாங்க. ஆனால் இதில் ஈரானோட ட்ராப் என்னன்றது அடுத்து நான் சொல்கிறேன். ஈரான் கிட்ட ப்ராஜெக்ட் 358னு சொல்லக்கூடிய அந்த ஹைப்ரிட் மிசைல் அண்ட் ட்ரோன் கான்செப்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுதமானது இருக்குது. இது எப்படி வேலை செய்யும்னு பார்த்தோன்னா, இப்போ ட்ரெடிஷ்னல் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம் இருக்குது. இந்த சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம்ஸ்னால ரொம்ப அதிகப்படியான ஏரியாவை கவர் பண்ண முடியும். 200 கிலோமீட்டர், 300 கிலோமீட்டர், 400 கிலோமீட்டர் ஏர்லி வார்னிங் ரேடார்ஸ் இருக்கப்போ 1000 கிலோமீட்டர், 2000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இந்த சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம் அதோட கவரேஜ் ரேஞ்ச் ரேடாரோட ரேஞ்சை பொறுத்து மாறும். எங்கேஜ்மெண்ட் ரேஞ்சுன்றது அதோட ஃபைனல் ரேஞ்சை பொறுத்து 200, 300, 400ன்றது மாறும். இந்த மாதிரி ரொம்ப பெரிய ஒரு ஏரியாவை கவர் பண்ணுறப்போ இப்போ ஃபைட்டர் ஜெட்ஸ் உள்ள வரப்போ இவங்ககிட்ட அந்த ஃபைட்டர் ஜெட்டை ட்ராக் பண்ணுறப்போ அதே மாதிரி அந்த ஃபைட்டர் ஜெட் இதை ட்ராக் பண்ணும். இதிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த ரேடார் அலைகளை கேப்சர் பண்ணி இந்த சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம்கான அந்த ஒரு தாக்குதல் இது நடத்தும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 50-50 சான்ஸ் தான். யார் முதல்ல யாரை கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வெற்றின்னு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. இப்போ ஈரான் இதை மாற்றுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 358 ப்ராஜெக்ட் 358னு சொல்லக்கூடிய இந்த ஹைப்ரிட் மிசைலை உருவாக்குறாங்க. இதை லான்ச் பண்ணி முடிச்சிட்டோன்னு வைங்க, 3லிருந்து 5 மணி நேரம் வரைக்கும் இது வானத்தில் பறந்துட்டே இருக்கும். அதுவும் மீடியம் ஆல்டிடியூடில் பறந்துட்டு இருக்கும். பக்கத்தில் எதுவும் விமானம் வருது, இல்லை ரொம்ப க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸில் ஒரு விமானம் இந்த இடத்துல வருதுன்னா அதை நோக்கி உடனடியாக போய் தாக்குதல் நடத்தி, இல்லை அதோட அந்த பிளாஸ்ட் ரேடியஸ்குள்ளே அந்த விமானத்தை சிக்க வச்சு வீழ்த்துறதுக்காகவே உருவாக்கப்பட்டது. அப்போ ஒரு டைம் நீங்கள் ஃபயர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஒரு 5 மணி நேரத்துக்குள்ள அதோட ரேஞ்ச்குள்ளே ஏதாச்சும் ஒரு டார்கெட் வந்ததுன்னா இது சுட்டு வீழ்த்ததுக்காக உருவாக்கப்பட்டது. அண்ட் இதில் இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னா, இது இன்ஃப்ராரெட் ஆக்டிவ் ட்ராக்கிங் சிஸ்டமாக பயன்படுத்துது. அதனால் இது வந்து அவ்வளோ சீக்கிரம் எதிரியோட விமானத்தோட அந்த ரேடாரில் கண்டுபிடிக்க முடியாது. நார்மலாக கீழே ஒரு சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம் லான்ச் பண்ணப்படுதுன்னா அது எதிரினால சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இது வெப்ப அலைகளை உள்வாங்கிறதுனால, வெப்ப அலைகளை உள்வாங்கி அந்த விமானத்தை ட்ராக் பண்ணி அடிக்கிறதுனால இது அவ்வளோ சீக்கிரத்தில் கண்டுபிடிக்க முடியாது. இது ரொம்ப பெரிய ஒரு அட்வான்டேஜ் ஈரானுக்கு. அமெரிக்கா பண்ண ஒரு பெரிய தவறு என்னன்னா, ரிப்பீட்டடாக ஒரே ரூட்டை பயன்படுத்தியிருக்காங்க. இஸ்ரேல் ஒரு ரூட், அமெரிக்கா ஒரு ரூட்னு சொல்லி ரொம்ப தாழ்வான உயரத்தை பறக்கிறத இவங்க ரொட்டீன் மிஷனாக வச்சிருக்காங்க. ஏன்னா ஈரானோட சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டமில் ஒரு கணிசமான அளவு எண்ணிக்கை இன்னும் ஈரான் கிட்ட இருக்குன்றது தெரியும். அப்போ நம்ம லோ ஆல்டிடியூட்ல பறக்கிறப்போ ஈரானை ஏமாத்திடலாம் நினைச்சு அவங்களுக்கு அவங்களே ஒரு ஏமாத்த வேலையை காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த டிராப்ல விழுந்தது தான் இந்த F-15ம் ஒரு F-35ம். அப்போ ஈரான் ஏவிய அந்த ப்ராஜெக்ட் 358 மிசைல்ல இந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறதா ஈரானே அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. ஆனால் அதை இவங்களால ஏற்றுக்க முடியல. ட்ரோன்கள்னால இது நடந்திருக்கலாம். ஏன்னா ஒரு ஃபைட்டர் ஜெட் வரக்கூடிய அந்த ஒரு ஃப்ளைட் பாத்தில் நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் இருக்கப்போ அந்த ஃபைட்டர் ஜெட்டால் அதை அவ்வளோ சீக்கிரத்தில் கண்டுபிடிக்க முடியாது. அதுவும் இரவு நேரத்தில் இந்த ட்ரோன்கள் இருக்குன்றப்போ ஏதாச்சும் ஒன்று அந்த ஃபைட்டர் ஜெட் பக்கத்தில் வரப்போ வெடிக்குது, இல்லை அதோட எக்ஸாஸ்டில் ஏதாச்சும் ஒரு பேர்ட் ஸ்ட்ரைக் நடந்தாலே இன்ஜின் ஃபெயிலியர் ஆகிடும். ஒரு ட்ரோன் வெப்பன் லோட ட்ரோன் ஒரு விமானத்தின் மீது மோதுது, இல்லை அதோட ஏர் இன்டேக் உள்ள போகுதுன்னா கண்டிப்பாக அந்த விமானம் கிராஷ் ஆகிடும். இது நடந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் ஈரானோட அஃபிஷியல் வெர்ஷனில் இந்த ப்ராஜெக்ட் 358 மிசைல் பயன்படுத்தப்பட்டதாகவும் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டமும் லான்ச் பண்ணப்பட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. F-35 பொறுத்த வரைக்கும் அதுலேயும் இந்த ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக அமெரிக்காவோட ஈகோவை பெரிய அளவில் ஹர்ட் பண்ணது F-35 தான். இந்த F-15 வீழ்த்தப்பட்டதோ இல்லை பைலட் உள்ள கேப்சர் பண்ணப்பட்டதோ அமெரிக்காவுக்கு பெரிய ஒரு விஷயம் இல்லை. யாருனாலையுமே நாங்கள் இந்த விமானத்தை யாருனாலையும் தொட முடியாது. வேர்ல்டோட பெஸ்ட் 5th ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட்னு காமிச்ச உடனே ஈரான் அடிச்சிட்டாங்க. அதுவும் சொல்லிக்கக்கூடிய அளவு டேமேஜஸோட அது போய் எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணிருச்சு. ஒருவேளை அந்த விமானம் மட்டும் உள்ளே விழுந்திருந்துன்னு வைங்க, இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய நிலைமையே வேற. அது எப்படி அமெரிக்காவோட நல்ல நேரமா இல்லை ஈரானோட கெட்ட நேரமான்னு தெரியல. எப்படியோ அந்த ஃபைட்டர் ஜெட் தப்பிச்சிருச்சு. இப்போ வரைக்கும் அமெரிக்கா சரிப்பா ஓகே நடந்துருச்சு, இது மட்டும் நடக்கலன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிம்மதி பெருமூச்சு விடுறாங்கன்னா அந்த இந்த ஒரு விஷயத்தினால மட்டும்தான் அவங்க கொஞ்சமாவது நிம்மதியாக இருக்காங்க. ஸோ ஈரான் பண்ணது
அமெரிக்கானால இன்னும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவங்க ஃபைட்டர் பைலட் வந்து ஆப்டிக்கல் இல்யூஷனில் அதை பேசினாரா? ஏன்னா இதுக்கு முன்னாடி 2ஆம் உலகப் போர் காலகட்டத்திலையும் சரி, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டு மிஷனில் இருக்கப்போ அவங்களுக்கே வந்து பக்கத்தில் ஒரு ஃபைட்டர் ஜெட் வர மாதிரி இந்த UFO சைட்டிங் எல்லாம் இதோட தொடர்புடையது தான். இவர் அந்த ஏலியன் கிரியேச்சர் மாதிரி ஒரு டெக்னாலஜி அவங்க கிட்ட இருக்கு, இந்த அளவுக்கு அவங்க கிட்ட வெப்பன்ஸ் இருக்குன்னு சொல்றப்போ அது பெரிய பேசு பொருளா மாதிரி அமெரிக்காவோட இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வரைக்கும் நீங்க ஃபெயில் ஆகிட்டீங்களா கேட்கக்கூடிய நிலைமை அவங்களுக்கு வந்துருச்சு. அதையெல்லாம் மேக்கப் பண்றதுக்கு அமெரிக்காவை எவ்வளோ ட்ரை பண்றாங்க, அதுல இதுவும் ஒரு வருஷனா மாறி இருக்கு. ஸோ ஒருவேளை உங்களுக்கு அதோட பதில் தெரிஞ்சதுன்னா, அமெரிக்கா எதுக்காக இதை பண்றாங்க தெரிஞ்சதுன்னா, தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். திரும்பவும் சொல்றேன், F-35 மட்டும் உள்ள மாட்டிருந்துன்னு வைங்க, அதோட கதையே வேற மாதிரி இருந்திருக்கும். நல்ல வேலை தப்பிச்சிருச்சு, அவ்வளோதான் இப்போதைக்கு. ஒருவேளை உங்ககிட்ட அந்த F-35 கிடைச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஜோக்ஸ் அப்பார்ட், F-35 நல்ல ஒரு ஃபைட்டர் ஜெட் தான். ஆனால் அப்படி இருக்கக்கூடிய ஃபைட்டர் ஜெட் கூட ப்ராப்பரான ஒரு டைமிங்கில் சிக்கிறப்போ என்ன நடக்குன்றதை ஈரான் காமிச்சிட்டாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் நம்மளுடைய உங்கள் எல்லாருக்கேன்.